ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் 5ஆம் தேதி அவரு மேஷ ராசியான அவரோட ஆட்சி வீட்டுல மூலத்திரிகோணம் பெற்று பலம் புரிந்து இருந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான சுக்கிரனோட வீட்டுக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போறது அனைத்து ராசிகளுக்குமே நல்ல யோக பலன்களை கொடுக்க போறாருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில்ல மாற்றம், முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, காவல்துறையில இருக்கவங்க, மருத்துவத்துறையில இருக்கவங்க, மாணவர்கள் முக்கியமா படிப்பு விஷயமா உயர்கல்வி படிக்கிறதுக்கான வெளிநாடு போற யோகம், தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறது, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி தொழில் கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சி 2ஆம் இடத்துக்கு போறது மட்டும் இல்லாமல் சனியோட 3ஆம் பார்வையில இருக்கிறாரு. சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கும் போது இப்போ சனியோட தொழில்களான சனியோட காரகர் துறை, ஏன்னா தொழில் காரகர் அவர் தான் சம்பாத்தியக்காரகர். அவரோட தொழில் சார்ந்த மோட்டார் வாகனம், ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வளம்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த தொழில் வளம், அது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் பொருளாதாரம் மாற்றம் ஏற்பட போகுது. இது மூலயமா இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரே இடத்தில் இருக்கும்போது அதனோட இடத்திற்கு ஏற்றபடியும் கிரகங்களின் அடிப்படையில் பலன்கள் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி பார்வையின் அடிப்படையில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னா அவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல இருக்கும்போது சுபத்துவங்கள் கொஞ்சம் அதிகமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போதுங்க. செவ்வாய் சுக்கிரனோடு இருக்கும்போது முக்கியமா காதல், கல்யாணம் நிறைய பேருக்கு இந்த திருமண யோகம், திருமண பாக்கியம் இதெல்லாம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும், மருத்துவ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சில பேர் இருக்காங்கன்னா இந்த பெயர்ச்சியின் மூலமாக சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியோட இந்த பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா புதிய உறவுகள், தாய் தந்தையார் வழி உறவுகள், சகோதர உறவுகள்லாம் பிரச்சனை இருந்ததெல்லாம் சுமூகமாக மாற்றக்கூடிய நிலைமையாக இருக்க போகுதுங்க. மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களும் சில யோகங்களையும் மாற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்க போகுதுங்க. ஒண்ணா பார்ப்போம். கடகராசி நேயர்களே, வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஆனி மாதம் 5ஆம் தேதி, தமிழ் மாதம் ஆனி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு அதி நட்பான, அதாவது கடக ராசிக்கு சந்திரனை ஆதிபத்தியம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் அதி நட்பு. அவரு உங்களோட 11ஆம் இடமான ரிஷப ராசியில் பெயர்ச்சி அடையும் உங்களோட செவ்வாய் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க போறாங்க. தொழில இருந்து வந்த முடக்கம், சங்கடங்கள்லாம் தீரப்போகுது. முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பேரு புகழ் கிடைக்க போகுது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகி, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 10ஆம் அதிபதி. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் வரும்பொழுது குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். குழந்தைகளுக்காக முதலீடு, அதாவது குழந்தைகளோட நலனுக்காக சிறிய முதலீடுகள்லாம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க பெறுவார்கள். ஏன்னா அவங்க இப்போ ஏதோ ஒரு கல்லூரியில படிக்கிறதா இருக்கட்டும், மருத்துவ சீட்டு கிடைக்கிறது, அவங்க வெற்றி பெறுதல் மூலமா, அதாவது விளையாட்டு துறையிலையும் உங்க குழந்தைகள் விளையாட்டு துறையில் சாதிக்க பெறும்போது உங்களோட பேர் இவரோட புள்ளங்க, இவரோட குழந்தைங்க, இவரோட பையங்க, இவரோட பொண்ணுங்க இவ்வளவு மதிப்பெண் பெற்றாங்க, இவ்வளவு ஃபர்ஸ்ட் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றாங்க, போட்டித் தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்றாங்க. விளையாட்டு துறையில முக்கியமா ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி அகாடமிக் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு சாதகமாக அமையும். அதன் மூலமா உங்க குழந்தைகளின் மூலமா உங்க பேர் வெளியே வரும். அதாவது இவரோட பையங்க, இவரோட பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் செவ்வாய் 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு புகழ், பேரு என அனைத்தும் கொடுக்க ராஜயோகம் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது, உங்க வீட்டுல சப்போஸ் குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும், இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் நடத்துவீங்க. முக்கியமா நீண்ட தூர பிரயாணங்கள், கோவில் குளங்கள் செல்றதுக்கான சாதங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கும். ஏன்னா குரு பகவான் உங்க ராசியிலே உச்சம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு உங்களோட
உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது, உங்கள் காதல் நிறைவேற போகுது, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஸோ 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் வரும்போது நீங்க நினைத்த காரியம் ஆசைகள் எல்லாம் வெற்றியாக போகுது. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதாவது வேலை சார்ந்த இடத்திலும் தொழில் சார்ந்த இடத்திலும் பெண்களினால் ஆதாயம், அவங்களும் மூலியமா உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கிற இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள உங்களோட தாயார் வழி உறவு, தாயார் வழி சொந்தங்கள் மூலயமா உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கும். தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது நீண்ட நாளா வந்து உங்களோட தாயாரின் சொத்து வந்து ஒரு வில்லங்கத்துல இருக்கு, பிரச்சனையில இருக்கு, அது ஒரு சட்ட ரீதியாக கேஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு கொண்டு இருந்ததுங்கன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு அதை சாதகமாக அமைத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், காதல் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் உங்க குழந்தைகள் வந்து பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக, உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போற யோகியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமாக தொழில்ல இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள் தீரப்போகுதுங்க. உங்களோட எதிரி வந்து மறைமுகமா விலகுவார்கள். உங்களை எப்படியாவது வந்து உங்க அவப்பேர் கொடுக்கணும், உங்களை வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் என்று உங்களை சுற்றி கொண்டிருந்த உங்க நண்பர்களாக இருக்கட்டும், உங்க சகோதரர்களாக இருக்கட்டும், இப்போது மனம் திருந்தி உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ற கூடிய அளவுக்கு உங்களுக்கு கூட நின்று உங்களோட வெற்றிக்கு கூட நிற்பாங்க. ஸோ அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரன் ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், பஞ்சமாதிபதி, 5க்கு அதிபதி, 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கும் இந்த சுக்கிரனோடு இருக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் இருந்து வந்த முடக்கம் நீங்கும், லாபம் அதிகப்பெறும், நினைத்த காரியம் வெற்றி அடையும், குடும்பத்தில் அந்யோன்யம் உண்டாகும், குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பெயர் கிடைக்கும். அதாவது குழந்தைகள் வந்து விளையாட்டு துறையில இருக்கலும், படிப்பு சார்ந்த துறையிலும் அதிக மதிப்பெண் பெற்று போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமா உங்க பேரு கௌரவம் வெளிப்படும். செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் அருளால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் அதிக லாபங்களும் தொழில் வளம் பெருகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.